பிரம்ம முகூர்த்தத்தில் உங்கள் தேவைகள் கேட்டால் என்ன நடக்குமோ அதே நான் சொல்கிற 5 விதமான நேரம் மற்ற ஒரு நாளில் கிடைக்குது. அந்த நேரத்தில் நீங்கள் செயல்பட்டால் அதே போல் 100% நீங்கள் கேட்டது சிறப்பாக கிடைக்கும். ஸோ அப்போ ஆழ்மனம் எப்பப்போ ஓப்பன் ஆகுதோ, நீங்கள் கேட்குறது ஆழ்மனத்துக்கு எப்போ கேட்குதோ அந்த டைமு மற்ற நாட்களில் எப்பப்போ கிடைக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அந்த நேரத்தில் உங்கள் பிரார்த்தனையை, உங்கள் தேவைகளை, உங்கள் ஆசைகளை நீங்கள் செயல்படுத்தினா தட்டி தூக்கலாங்க. எந்தெந்த நேரம் 5 நேரம் நான் சொல்லியிருக்கேன். டெய்லி குளிப்பீங்க, குளிக்கிறப்ப கேளுங்க. தண்ணி குடிக்கிறப்ப கேளுங்க. சாப்பாடு சாப்பிட்றப்ப கேளுங்க. எமோஷன், வருத்தங்கள், வேதனைகள், கோபங்கள், துக்கங்கள், பய உணர்வு வரும்போது கேளுங்க. தூங்குறப்ப கேளுங்க. இந்த 5 நேரத்தில் உங்கள் தேவைகளை பாசிட்டிவாக கேட்டால் 100% நடந்தே தீரும். எந்த நேரம்? 5 நேரங்கள் சொல்லிட்டேன். எத்தனை முறை சொல்லணும்? அன்பு வணக்கம். ஒரு சூப்பரான தலைப்பை பார்க்கலாங்க. அதாவது நிறைய பேரோட கேள்வி என்ன தெரியுங்களா? சார், நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு உங்கள் தேவைகளை பாசிட்டிவாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு 100% கிடைக்கும், கிடைச்சே தீரும். 3 நாளில் கிடைக்கும், 7 நாளில் கிடைக்கும், 21 நாள் பயிற்சி பண்ணுங்கள், சூப்பராக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. நான் நம்புகிறேன் சார். எல்லாமே வாஸ்தவம் தான் சார். என்னால் முடியல. பல காரணங்கள். ஏன் சார் மற்ற நேரமே எனக்கு கிடையாதா? 24 மணி நேரத்தில் அந்த நேரத்தை தவிர மற்ற நேரத்தில் என்னோடய தேவைகளை இறைவன்கிட்ட இல்லை நமக்கு மேலே இருக்கிற சக்தி கிட்ட பிரார்த்தனையே செய்ய முடியாதா? அதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படிங்கிறது உங்கள் முதல் கேள்வி. அப்புறம் சார், நான் எத்தனை தடவை சார் கேட்கணும் அந்த பிரார்த்தனையை? 3வது, சார் இதெல்லாம் எப்போ சார் நடக்கும்? இந்த 3 கேள்விகளுக்கும் கன்க்ளூஷன் பார்ட்டில் பதில் இருக்குங்க. சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க. அதாவதுங்க, பிரம்ம முகூர்த்தம் எல்லாருக்குமே தெரியும். காலையில் 2:50 4:40 வரைக்கும் அப்படின்னு சொல்லி ஆன்மீகத்தில் சொல்கிறாங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் சயின்டிஃபிக்காக சொல்லணும்னு சொன்னீங்கன்னா, சூரியன் எப்போ உதயமாகுதோ அதுக்கும் முன்னால் அப்ராக்சிமேட்டாக ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னால் பிரம்ம முகூர்த்தம். அந்த நேரத்தில் உங்கள் பிரார்த்தனையை வைங்க. பாசிட்டிவாக நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் தேவைகள் 100% கிடைக்கும்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க. நீங்களும் சொல்கிறீங்க சார். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் டைம் இருக்குது. அது என்ன? இது என்னோடய ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். இது ஒரு சயின்ஸ் தான். நான் சொல்கிறதெல்லாம் ஏதோ கண்டுபிடிச்செல்லாம் சொல்லிங்க. இது ஒரு சயின்ஸ். அதை பற்றி இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாங்க. இப்போது சார், நான் நைட் ஜாப்புக்கு போகிறேன் சார், நைட் டியூட்டிக்கு போகிறேன் சார், நான் எப்படி சார் அந்த நேரத்துக்கு எந்திரிக்கிறது? சார், எனக்கு உடம்பு ஒத்துழைக்கல சார். சார், நான் ஆஃபீஸ் விட்டு வரதே நைட்டு 9 மணிக்கு சார். அதுக்கப்புறம் தான் நான் டிஃபன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் தூங்குறேன். எப்படி சார் என்னால் காலையில் எந்திரிக்க முடியும்? சார், எனக்கு ஏஜ் ஆகிடுச்சு சார், என்னால் முடியாது சார். ஆனால் இன்றைக்கி இருக்கிறவங்க, சார் எனக்கு 40 வயசு ஆகுது சார், இருந்தாலும் என்னால் எந்திரிச்சு பழக்கம் இல்லை சார், அதனால் வேறு ஏதாவது டைம் இருந்தால் சொல்லுங்கள் சார். நான் திடீர்னு அந்த நேரத்தில் எந்திரிச்சு பண்ணலாம் சார். வீட்டில் இருக்கிறவங்களாம் என்னை பைத்தியக்காரன்னு நினச்சிக்குவாங்க சார். அதுக்கே எனக்கு ஒரு பயமாக இருக்குது சார். எனக்கு பழக்கமே இல்லை சார். காலையில் நான் எந்திரிச்சு சூரியனாக பார்த்ததே இல்லை. நான் என்ன செய்யலாம்? எனக்கு வேறு டைம் ஸ்லாட்டே இல்லையா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. சிறப்பாக பாருங்கள். பிரம்ம முகூர்த்தத்தில் உங்கள் தேவைகள் கேட்டால் என்ன நடக்குமோ அதே நான் சொல்கிற 5 விதமான நேரம் மற்ற ஒரு நாளில் கிடைக்குது. அந்த நேரத்தில் நீங்கள் செயல்பட்டால் அதே போல் 100% நீங்கள் கேட்டது சிறப்பாக கிடைக்குங்கிறத கன்க்ளூஷன் பார்ட்டில் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பிரம்ம முகூர்த்தம் அதை பார்க்குறதுக்கு முன்னால் ஒன்று சொல்லிடுறேங்க. பேசிக் ஒரு சயின்ஸ் என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ மனசில் பார்த்தீங்கன்னா மேல்மனம், நடுமனம், ஆழ்மனம் அப்படின்னு சொல்லி 3 மனசு இருக்குது. மேல்மனம்ங்கிறது சாதாரணது. பிடிச்சிருக்கு, பிடிக்கல, நல்லது, கெட்டது, ஆமாம், இல்லை அப்படின்னு பார்த்த உடனே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் சொல்லிடும். இந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் சொல்கிறது தான் பார்த்தீங்கன்னா, அந்த லவ் பண்ணுறாங்க இல்லைங்க, உடனே முடிவு எடுத்துகிட்டு அப்புறம் லைஃப்பில் பின்னால் கஷ்டப்படுவாங்க. இவங்க எல்லாமே மேல் மனசில் டிசிஷன் எடுத்தவங்க தான். 2வது பார்த்தீங்கன்னா நடுமனம். அது ஒரு பெரிய ஆக்ட் பண்ணாது, அதனால் அதை நம்ம விட்டுடலாம். 3வது ஆழ்மனம், சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மைண்டு தான் டோட்டலாக நம்மளை ஆக்டிவேஷன் பண்ணுறதே. இந்த ஆழ்மனம் எப்போ ஒரு ஆல்ஃபா ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இங்கே ஒரு ஓப்பன் ஆகுதோ அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அதனோட அதிர்வலைகள் பாசிட்டிவாக இருக்கும் பொழுது, ஓப்பன் ஆகும் பொழுது பிரபஞ்சத்தின் அதிர்வலைகளும் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிறதுனால அந்த வைபும் நம்ம பாசிட்டிவாக கனெக்ட் ஆகும் பொழுது நம்ம என்ன கேட்குறோமோ அற்புதமாக கிடைக்கும் அப்படின்னு தான் சயின்ஸ் சொல்லுது. நான் கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன். ஸோ அப்போ ஆழ்மனம் எப்பப்போ ஓப்பன் ஆகுதோ, நீங்கள் கேட்குறது ஆழ்மனத்துக்கு எப்போ கேட்குதோ அந்த டைமு மற்ற நாட்களில் எப்பப்போ கிடைக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அந்த நேரத்தில் உங்கள் பிரார்த்தனையை, உங்கள் தேவைகளை, உங்கள் ஆசைகளை நீங்கள் செயல்படுத்தினா தட்டி தூக்கலாங்க. எந்தெந்த நேரம்? இப்போ புரிஞ்சுச்சிங்களா? இது ஒரு சயின்ஸ் தான். இது ஒன்றும் நான் கண்டுபிடிச்சி சொல்லிங்க. ஆழ்மனம் எப்பப்போ ஓப்பன் ஆகுமோ, எப்பப்போ அந்த ஆல்ஃபா ஸ்டேட்டில் இருக்குமோ அந்த ஸ்டேட்டில் உங்கள் பிரார்த்தனையை பாசிட்டிவாக
மனசில் ஒரு வருத்தங்கள், வேதனைகள், துக்கங்கள் இல்லாமல் நீங்கள் செயல்படுத்தினா 100% அது நடந்தே தீரும். இவ்வளோ தாங்க கான்செப்ட். சரி, அந்த மாதிரி நேரங்கள் எப்பப்போ? ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் நம்மளால் முடியல, அது ஸ்கிப் அவுட் ஆகிடுச்சு. மற்ற நேரங்களில் எப்படி நம்ம பிரார்த்தனையை எந்த நேரத்தில் கேட்கலாம்? ஃபஸ்ட்டுங்க குளிக்கிறப்ப கேட்கலாங்க. பாத்திங். என்ன சார் குளிக்கிறப்ப எப்படி சார் கேட்குறது? ரொம்ப சிம்பிள். பழங்கால கோயிலெலாம் பாருங்கள், தண்ணி ஊற்றிட்டு குளித்த உடனே போயிட்டு பிரார்த்தனை செய்யணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் நம்ம ஆழ்மனம் நல்லா ஓப்பனில் இருக்கும். அந்த நேரத்தில் என்ன தேவைகள் கேட்குறீங்களோ அற்புதமாக அப்படியே நடக்கும். இது ஒரு சயின்ஸ். இப்போ புரியுதுங்களா? அப்போது நம்ம குளிக்கிறப்போ ஐயோ இவனுக்கு கடன் தரணுமே, இவன் வந்துடுவானே, அவனுக்கு என்ன சொல்கிறது, அவனுக்கு நாளைக்கு ஒரு செக்கு கொடுக்கணுமே அப்படின்லாம் அதெல்லாம் விட்டுடுங்க. அந்த நேரத்தில் பாசிட்டிவாக உங்களுக்கு என்ன தேவையோ அற்புதமாக கேளுங்க. குளிக்கிறப்போ ஆஹா இறைவனர்களால் நான் செயல்படுத்துகின்ற வேலையில் ரொம்ப சிறப்பாக வருமானம் வந்துட்டுருக்கு, நான் ரொம்ப சந்தோஷமாக செயல்படுத்துகிறேன், இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி ப்ராசஸ் பண்ணுங்கள். குளிங்க. குளிக்கும் பொழுது உங்கள் மனசு நினைக்கிறது உங்கள் தேவைகளை பாசிட்டிவாக நினச்சிட்டே இருங்க. என் தொழிலில் ரொம்ப லாபம் வந்துட்டுருக்கு, நல்ல ஆர்டர்ஸ்லாம் கிடச்சிட்ருக்கு, இறைவன் அந்த சூழ்நிலையை கொடுத்துட்ருக்காரு, இறைவனுக்கு நன்றி அப்படின்னு கேளுங்க. குளிக்கிறப்போ உங்கள் தேவைகள் அனைத்தையும் கேளுங்க. இறைவனர்களால் எனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை அல்லது நல்ல பொண்ணு சிறப்பாக கொடுக்குற சூழ்நிலையை இந்த பிரபஞ்சம் எனக்கு சிறப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்குது, இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி குளிக்கிறப்போ பாசிட்டிவாக கேளுங்க. இன்கேஸ் குளிக்கிறப்போ அவனுக்கு கொடுக்கணுமே, இவனுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டே இருந்தீங்கன்னா அதே சூழ்நிலைகள் அதிகமாக நடக்கும். புரியுதுங்களா? அதனால் தயவு செய்து இந்த குளிக்கிற நேரத்தில் உங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை பாசிட்டிவாக கேளுங்க. ரெண்டாவது, சரி சார் அந்த நேரம் முடிஞ்சிச்சு, வேறு என்ன சார் நேரம் இருக்குது? தண்ணி குடிக்கிறப்போ. என்ன சார் தண்ணி குடிக்கிறதுக்கும் இதுக்கும் என்ன சார் சம்மந்தம் இருக்குது? ஜஸ்ட்டு செயல்படுத்தி பாருங்கள். எங்கள் ஊரில் கிராமத்தில் இன்றைக்கும் இருக்குங்க. ஒரு டெத் ஆகிடுச்சின்னு வச்சிங்களேன், அவங்க வீட்டில் தண்ணி வாங்கி குடிக்க மாட்டாங்க. கிராமப்புறங்களில் இருக்குது, கேட்டு பாருங்கள். ஏன்னா அந்த தண்ணி அவங்க நிறைய அழுதுருப்பாங்க, அந்த வருத்தத்தை வேதனையை பிடிச்சி வச்சிட்ருக்கோம். என்ன சார் இதெல்லாம் உண்மையா? ஆமாங்க, தண்ணிக்கு பேர் பிராணம். தண்ணிக்கு உயிர் இருக்குது, எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோம். அதனால் தண்ணி குடிக்கிறப்போ வருத்தமாகவோ வேதனையாகவோ கோபமாகவோ சண்டை போட்டுக்கிட்டோ துக்கத்துலையோ பயத்துலையோ இருக்காதீங்க. தண்ணி குடிக்கும் பொழுது உங்களுக்கு என்ன தேவையோ அதை கேட்டுக்கிட்டே என்ஜாய் பண்ணிவிட்டு கொடுங்க. புரியுதுங்களா? இறைவனர்களால் எனக்கு ஒரு அற்புதமான வீடு கிடைக்கிற சூழ்நிலையை இந்த இறைவன் சிறப்பாக கொடுத்துட்டே இருக்கிறாரு அப்படின்னு நினச்சி தண்ணி குடிங்க. நடந்தே தீரும். இறைவனர்களால் நான் சூப்பராக ஒரு கார் வாங்கிட்டேன், எங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, நானும் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஜஸ்ட்டு கேளுங்க, கேட்டுகிட்டே தண்ணி குடிங்க. அதனால் தண்ணி குடிக்கும் பொழுது வருத்தமோ வேதனையோ துக்கமோ தயவு செய்து வேண்டாம். இந்த நேரத்தை பயன்படுத்தி உங்கள் தேவைகளை கேளுங்க. மூன்றாவது, சாப்பிடும்போதுங்க. என்ன சார்? ஆமாங்க, சாப்பிடும் பொழுது நம்மளோட ஆள் மனசு ரொம்ப ஓப்பனில் இருக்கும். அந்த நேரத்தில் கேளுங்க, இறைவனர்களால் எனக்கு ஒரு அற்புதமான உணவு கிடைச்சிருக்கு, நான் ரொம்ப ரசித்து சாப்பிட்றேன், இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்கள். இந்த உணவு கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றின்னு கேளுங்க. எனக்கு அற்புதமான பிஸ்னஸ் அமைஞ்சிருக்கு, நான் ரொம்ப சந்தோஷமாக செயல்படுத்துகிறேன், இறைவனுக்கு நன்றின்னு சொல்லிவிட்டு சாப்பிடும்போது மற்றவங்க கிட்டலாம் பேசாமல் மனசுக்குள்ளே பாசிட்டிவாக அஃபர்மேஷனை போட்டுக்கிட்டே சாப்பிடுங்க. ஏன்னா அந்த உணவு சாப்பிடும் நேரம் நம்ம ஆள் மனசு நல்லா ஓப்பனாக இருக்கிறதுனால உங்களோட பாசிட்டிவ் வைப் என்னென்ன ஸ்டோர் பண்ணுறீங்களோ எல்லாமே ரெஜிஸ்டர் ஆகிடும். ஓகேங்களா? இந்த நேரத்தை சிறப்பாக பயன்படுத்துங்க. நாலாவது, எமோஷன்னா என்னங்க? உணர்வுகள்னால் என்னங்க? கோவப்படுறது, வருத்தப்படுறது, வேதனைப்படுறது, துக்கப்படுறது, பய உணர்வு, வெறுப்பாகிறது, பொறாமப்படுறது, இந்த மாதிரி எப்பப்போ உங்களுக்கு அந்த நாட்களில் டெவலப் ஆகுதோ. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போடுவீங்க, கோவம் வந்துடும். உடனே வார்த்தைகள் அதிகமாக பேசுகிறத விட்டுட்டு, அம்மா நான் ரொம்ப கோவத்தில் இருக்கிறேன், ஒரு 1/2 hour என்னை ஃப்ரீயாக விடுங்கன்னு சொல்லிட்டு ஒன்றா வீட்டை விட்டு வெளியில் போயிடுங்க, இல்லையா கதவு சாத்திக்குங்க. அமைதியாக, ஏன்னா அந்த நேரத்தில் கோவம் வந்துருச்சு இல்லைங்க, உங்கள் ஆள் மனசு ஓப்பனில் இருக்கும். உங்கள் தேவைகள் என்னென்ன கேளுங்க. இறைவனர்களால் எனக்கு ஒரு அற்புதமான வீடு கொடுக்குற சூழ்நிலையை இந்த இறைவன் சிறப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்கு, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், கேளுங்க. இறைவனர்களால் எனக்கு ஒரு அற்புதமான வேலை, நல்ல சம்பளத்தில் சிறப்பாக கொடுத்துருக்கீங்க, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், கேளுங்க. உங்கள் தேவைகள் எதுவாக இருந்தாலும் கேளுங்க. இறைவனர்களால் என் பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கிற சூழ்நிலையை இந்த இறைவன் சிறப்பாக உருவாக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி எப்போ உங்களுக்கு அதிகமாக கோபம் வருதோ, எப்போ வருத்தப்படுறீங்களோ, எப்போ வேதனைப்படுறீங்களோ அதை தள்ளி விட்டுட்டு, அதுக்காக சண்டை போடுறதை விட்டுட்டு, டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் எல்லாம் கதவு சாத்திட்டு நீங்கள் உங்கள் தேவைகளை ஒரு 1/2 hour கேளுங்க. உங்கள் கோபமெல்லாம் அடங்கிடும். ஜஸ்ட் அந்த நேரத்தில் அந்த ஆள் மனசு ஓப்பன் ஆகிருக்குமா, நீங்கள் கேட்டதெல்லாம் ஸ்டோர் ஆகிடுமா, அதற்குண்டான செயல்பாடுகள் 100% நடந்தே தீரும்.
புரியுதுங்களா? ஏன் தெரியுங்களா நமக்கு இந்த கோபம் வருது, வெறுப்பு வருது, பயம் வந்த உடனே அதிகமாகுது? அதையே நினச்சிட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால தான் அதெல்லாம் அதிகமாகுது. ஸோ இந்த மாதிரி நேரத்தை உங்கள் தேவைகளை உங்களுக்கு மேலே இருக்கிற சக்தி கிட்ட, உங்களுக்கு பிடிச்ச இறைவன் கிட்ட, அல்லது இந்த இயற்கை கிட்ட, அல்லது இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட பாசிட்டிவாக நீங்கள் கேட்டிங்கன்னா 100% நடந்தே தீரும். 5வது விஷயம், தூங்க போகிறோம் இல்லைங்க நைட்டு. இப்போது 8 மணிக்கெல்லாம் சாப்பிட்டீங்க, இல்லை 9 மணிக்கெல்லாம் சாப்பிட்டீங்க. தூங்க போகும்போது தயவு செய்து 8 மணிக்கு பெட்டுக்கு போகிறேன்னு சொன்னீங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாலே ஃபோன் எடுத்து வச்சுருங்க. ஏன்னா படுத்த உடனே ஒரு 1 ஹவர் ஆகும் தூக்கம் வரத்துக்கு. 9 மணிக்கு போகிறீங்கன்னா 10 மணிக்கு தான் தூக்கம் வரும். அது வரைக்கும் ஃபோனை டச் பண்ணாதீங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபோனை வச்சுக்கிட்டு அப்படி ஷார்ட்ஸ் பார்த்துட்டே இருக்கிறது. தயவு செய்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஃபோனை ஒரு 20 அடிக்கு தள்ளி வச்சுருங்க. தள்ளி வச்சுட்டு அப்படியே படுங்க. ஒரு 1/2 அன் ஹவர் 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் தூக்கம் வர மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படியே கொஞ்சம் டல்லாகும். அதாவது தூங்க போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கே அந்த உணர்வு தெரியும். அந்த நேரத்தில் உங்கள் ஆள் மனசு ஓப்பன் ஆகிருக்கும். அந்த நேரத்தில் உங்கள் தேவைகளை பாசிட்டிவாக கேளுங்க. இறைவனர்களால் என் உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் ரொம்ப சிறப்பாக வேலை செஞ்சிட்ருக்கு. ஒவ்வொரு செல்லும் சூப்பராக வேலை செஞ்சிட்ருக்கு. நான் ரொம்ப அறிவாளியாக இருக்கேன். நான் ரொம்ப சிறந்த வேலைக்காரனாக இருக்கேன். நான் ரொம்ப புத்திசாலி. எனக்கு அற்புதமான வீடு, இறைவன் எனக்கு நல்ல மனைவியை, நல்ல குழந்தைகளை சிறப்பாக கொடுத்துருக்கிறாரு. அற்புதமான சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துருக்காரு. எனக்கு நல்ல தொழில் அமைஞ்சிருக்கு. நான் ரொம்ப சந்தோஷமாக செயல்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு உங்கள் தேவைகளை மட்டும் கேளுங்கள். பாசிட்டிவாக கேளுங்க. கடனை கட்டணும், நஷ்டம் வரக்கூடாது, ஐயோ லாபம் வரலவே இல்லையே அப்படின்னு வருத்தப்படக்கூடாது. நான் சொல்கிற மாதிரி பாசிட்டிவாக நீங்கள் அஃபர்மேஷனை போடுங்க. 100% நடந்தே தீரும். அதனால் இந்த வீடியோ பார்த்த நொடியிலிருந்து ஐயோ நம்மளால் பிரம்ம முகூர்த்தம் காலையில் நம்மளால் எந்திரிக்க முடியலையே, நான் என்ன செய்கிறதுன்னு தெரியலேன்னு கவலைப்படாதீங்க. 5 நேரம் நான் சொல்லியிருக்கேன். டெய்லி குளிப்பீங்க, குளிக்கிறப்ப கேளுங்க. தண்ணி குடிக்கிறப்ப கேளுங்க. சாப்பாடு சாப்பிட்றப்ப கேளுங்க. எமோஷன், வருத்தங்கள், வேதனைகள், கோபங்கள், துக்கங்கள், பய உணர்வு வரும்போது கேளுங்க. தூங்குறப்ப கேளுங்க. இந்த 5 நேரத்தில் உங்கள் தேவைகளை பாசிட்டிவாக கேட்டால் 100% நடந்தே தீரும். இது ஒரு சயின்ஸ். தட் இஸ் ஈக்குவல் டு அந்த பிரபஞ்ச நேரம் காலையில் என்ன கேட்குறீங்களோ அதே பலன் இதுக்கும் இருக்குது. நீங்கள் செயல்படுத்திட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை என்னோட ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்டிங்கில் ஒரு 3 கேள்விக்கு பதில் சொல்கிறேன்னு சொன்னேன். எந்த நேரம்? 5 நேரங்கள் சொல்லிட்டேன். எத்தனை முறை சொல்லணும்? நிறைய பேருக்கு டவுட். சார் நான் எத்தனை முறை சார் சொல்லணும்? ஒரு தடவை சொன்னால் போதுமா? வீடு வேணும்னு ஒரு தடவை சொன்னால் போதுமா? எனக்கு நல்ல சம்பளம் வேணும்னு ஒரு தடவை சொன்னால் போதுமா? ஒன்று புரிஞ்சுக்கிறீங்களா? உங்கள் மனசு கேட்குற அளவுக்கு சொல்லுங்கள். எப்போ உங்கள் மனசு நீங்கள் சொல்கிறத கேட்குதோ, ஏன்னா அப்போ ஆள் மனசு ஓப்பன் ஆகிருக்கு. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா பாசிட்டிவ் வைப்போட சொல்லுங்கள். இறைவனர்களால் நான் சந்தோஷப்படுற மாதிரி எனக்கு ஒரு அற்புதமான வீடு கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த இறைவன் சிறப்பாக எனக்கு செயல்படுத்தி கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லி பாசிட்டிவ் வைப்போட சொல்லுங்கள். அப்போ தான் உங்கள் மனசு கேட்கும். நம்மளாம் எப்படி தெரியுமா கேட்குறோம்? இறைவனர்களால் எனக்கு ஒரு அற்புதமான வீடு கொடுக்குற சூழ்நிலையில் இறைவன் செயல்படுத்திகிட்ருக்காரு. அந்த மாதிரி கேட்காதீங்க. நீங்கள் கேட்குறத உங்கள் மனசு கேட்கணும். நான் சந்தோஷப்படுற மாதிரி எனக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கை, அற்புதமான வேலையை சிறப்பாக கொடுத்துருக்குற அப்படின்னு சொல்லி மனசு அப்படி கேட்டிங்கன்னா மனசு அக்செப்ட் பண்ணிக்கும். ஆன்மீகத்தில் அரை வினாடி போதும்னு சொல்கிறாங்க. நமக்கு ஒரு 3 நாள் ஆனால் பரவாயில்லைங்க, 7 நாள் ஆனால் பரவாயில்லைங்க. நம்மளோட தேவைகள் நடந்தால் போதும். 100% பாசிட்டிவாக செயல்படுத்துங்க. எப்போ உங்கள் மனசு கேட்குதோ அடுத்த வினாடி உங்களுக்கு ரிசல்ட் வரும். 3வது ஒன்று சொன்னேன். எப்போ சார் இது நடக்கும்? அதிலே பதில் இருக்குது. பாசிட்டிவாக கேளுங்க. நெகட்டிவாக கேட்டால் நெகட்டிவாக தான் நடக்கும், தள்ளி போகும். எத்தனை முறை கேட்கணும்? உங்கள் மனசு கேட்குற மாதிரி நீங்கள் கேட்டுட்டிங்கன்னா ஒன்ஸ் எப்போ கேட்குறீங்களோ அடுத்த வினாடி அதற்குண்டான செயல்பாடுகள் உடனே நடக்கும். உடனே நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா கேட்குறீங்க, ஒரு 5 லட்ச ரூபா கேட்குறீங்கன்னா, ஒரு வீடு கேட்குறீங்கன்னா உடனே கதவு தட்டி வந்து கொடுக்காதுங்க. அதற்குண்டான சூழ்நிலைகள், அதுக்கு என்னென்ன ப்ரொப்போர்ஷனேட், அதுக்கு என்னென்ன வழிகளுங்கிறத இன்ட்யூஷன் மூலமாக நம்ம மனசுக்கு சொல்லும். அதை நீங்கள் ஜஸ்ட் டச் பண்ணால் போதும், 100% நடந்தே தீரும். ஓகேங்களா? ஸோ உங்கள் கேள்விகளுக்கு பதில் வந்துருச்சிங்களா? அதனால் காலையில் என்னால் எந்திரிக்க முடியல சார் அப்படின்னு கவலையெல்லாம் விட்டுருங்க. ஒரு 24 ஹவர்ஸில் காலையில் நேரம் போக 8 மணி நேரம் தூங்குறது தவிர மற்ற 5 நேரம் நான் சொல்லியிருக்கேன். இந்த 5 நேரத்தை பயன்படுத்தி உங்கள் தேவைகளை பாசிட்டிவாக கேட்டு உங்கள் தேவைகளை நிறைவேற்றி சந்தோஷமாக வாழ வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. சிறப்பாக உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த காணொளியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க. மிக்க நன்றி, மகிழ்ச்சி.